மை காட்ஸ் கிரேவி காளான் கிரேவி செய்ய போறோம். மை காட்ஸ் காளான் கிரேவி. நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா? மை காட். ஸோ நீங்களா இருக்கிற வரைக்கும் ஐம் நாட் அலோன் இஸ் ஹியர். பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி இருக்கணும். மை காட்ஸ். என்ன வீக்கெண்டுக்கு காரசாரமா இந்த மாதிரி சாப்பிட்ற கிரேவிங்ஸ் இருக்கா? மட்டன் சிக்கன் சுக்கா ஸ்டைல்ல மஷ்ரூம் சுக்கா, தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, ஃபுல்காஸ் இது கூட எல்லாம் செம்மையா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல கோபுரமா 1 டீஸ்பூன் மிளகு, சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கடாயில 1 குழிக்கரண்டி எண்ணெய், காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதங்கினதும் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா கரிஞ்சிராம இருக்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. பச்சை வாசனை போனதும் காளான சேர்த்துருங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. தண்ணி பிரிஞ்சு வரும். கொஞ்சம் திக்காகி வரும்போது இப்ப நம்ம அதுல அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ட்ரையா சைட் டிஷ்ஷா சர்வ் பண்ணுன்றதுக்காக ட்ரை பண்றேன். நீங்க தொக்கா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். மை காட்ஸ் வீடியோல சொன்ன மாதிரி காளான், தக்காளி, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மை காட்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு மிளகா பொடி எல்லாமே இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மிளகா, அப்புறம் அவங்க சொன்ன அந்த பொடி பண்ணி வைக்க சொன்ன எல்லாத்தையும் போட்டு, அது பேர் என்னது, மிளகு, அப்புறம் சீரகம், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு ஒரு பொடி பண்ணி வச்சாச்சு. மை காட்ஸ் அப்புறம் என்ன மை காட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஸோ சமைக்க நான் ரெடி, பார்க்க நீங்க ரெடியா? மை காட்ஸ் வாங்க சமைக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். மை காட்ஸ் ஆனாயிடுச்சு. A few moments later. சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பட்டை மிளகா போட்டுக்கலாம். என்கிட்ட குண்டு மிளகா தான் இருக்கு. அவங்க வந்துட்டு நீல மிளகா போட்டாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே வெங்காயத்தை போட்டுக்கிறேன். மை காட்ஸ் கருவேப்பிலையை உருவி போட்டுக்கிறேன். மை காட்ஸ் நல்லா பதங்கட்டும். பெருக்கிது. மை காட்ஸ் பெருகிது. மை காட்ஸ் இப்போ அவங்க சொன்ன மாதிரியே வெங்காயம் வந்துட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. மை காட்ஸ் இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ லைட்டா அப்படி ஒரு கிண்டி, இப்படி ஒரு கிண்டி, அப்படி கிண்டி விட்டுட்டு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். மை காட்ஸ் எதுக்கிது? மை காட்ஸ் நல்லா தக்காளி வந்துட்டு நசுங்கி வரட்டும். மை காட்ஸ் Few minutes later. ஓகே மை காட்ஸ் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு அப்படியே மசிச்சாச்சு தக்காளியை. இப்போ வந்துட்டு பொடியை போட்டலாம். மை காட்ஸ் என்னென்ன பொடினா, மிளகாத்தூள், அதுவும் வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள், அதில் வந்துட்டு கொஞ்சம், மஞ்சத்தூளில் கொஞ்சம், மல்லித்தூளில் கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம். இப்போ அந்த தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். மை காட்ஸ் இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அப்படியே தண்ணியை வந்துட்டு ஊற்றி விட்டுருவோம். அவ்வளோதான். மை காட்ஸ் இப்போ வந்துட்டு நல்லா திக்காகி வந்துருச்சு. மை காட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ மை காட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சுக்கிருக்கு. இப்போ வந்துட்டு நம்மளோட காளானை போட்டலாம். கையில் சுடுது. மை காட்ஸ் ஓகே இப்போ போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சட்டி ரொம்ப சின்ன சட்டியா இருக்கும் போல. மை காட்ஸ் இப்படி நல்லா பரட்டி விட்டுருவோம். மை காட்ஸ் நல்லா பரட்டி விட்டாச்சு. காளாங்கிட்ட கறி தோத்து போயிரும். மை காட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, தக்கன்னு. இப்போ அப்படியே மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம்.
மை காட்ஸ் இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். மை காட்ஸ் 5 minutes later. மை காட்ஸ் இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மை காட்ஸ் இப்போ திறந்து பார்த்தலாம். மை காட்ஸ் வாவ், பாருங்க நல்ல கலரா, நல்லா வத்தி தண்ணி வத்தி 5 நிமிஷம் மேலே தான், அதனால நல்லா தண்ணிலாம் வத்தி அப்படியே கிரேவி இதுக்கு வந்துருச்சு. மை காட்ஸ் தெரியுதா? இப்போ இந்த இதில் நம்ம வந்துட்டு பொடியை போட்டுடலாம். மை காட்ஸ் நம்ம அரைச்சி வச்ச பொடி போட்டுறேன். இப்போ பொடியை போட்டாச்சு. மை காட்ஸ் இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். மை காட்ஸ் கிரேவி பண்ணுறேன்னு சுக்கா பண்ணியாச்சு. மை காட்ஸ் கொஞ்சம் தண்ணியாக வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் தண்ணியாக வச்சா செட் ஆகாது போல். இது நல்லா சுக்கா மாதிரி பண்ணியாச்சு. அவங்க சொன்ன மாதிரி சுக்காவாக பண்ணியாச்சு. நான் கிரேவியாக பண்ணலாம், ஏன்னா சாப்பாடில் பரட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். மை காட்ஸ் ஆனால் சுக்காவாகிடுச்சு. நோ ப்ராப்ளம் மை காட்ஸ், நம்ம இதையும் பரட்டி சாப்பிட்லாம் சோத்தில். இந்த பேச்சுலரு இந்த சோலோவாக இருக்கிறவங்கெல்லாம் சாப்பாடில் என்னத்தை வேணாலும் பரட்டி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சுக்காவை பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மை காட்ஸ் நல்லா அந்த பொடி அரைச்சி போட்ட பொடி வந்துட்டு நல்லா வாடை போட்டோம். நல்லா வதக்கிப்போம். ஓகே மை காட்ஸ் நல்லா கிண்டியாச்சு. இன்னி இருந்தால் அப்படியே வந்து கருக ஆரம்பிச்சிடும். சொல்லலை கருக ஆரம்பிச்சிடும். மை காட்ஸ் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மை காட்ஸ் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேலை? சாப்பாடு வந்துட்டு ஏற்கனவே பண்ணிட்டேன். மை காட்ஸ் ஆனால் இன்னி வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 சப்பாத்தி மட்டும் சுட்டுக்குறோம். சப்பாத்தி ஊட்டி வச்சாச்சு. மை காட்ஸ் இங்கே எடுத்து வச்சிடலாம். இப்போ சட்டி ரெடி, ஆன் பண்ணிடலாம். பேனில் சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். மை காட்ஸ் நல்லா பேனு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்து அப்படி போட்டுடலாம். மை காட்ஸ் இப்படி எடுத்து இப்படி போட்டு அப்புறம் அப்படி திருப்பி அப்படி போட்டுடலாம். போட்டாச்சு. மை காட்ஸ் இப்போ நல்லா, ஏன்னா நான் ஆயில் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். மை காட்ஸ் சப்பாத்திக்கு, ஏன்னா சப்பாத்திக்கு ஆயில் சேர்த்தா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. நான் ஆயில் இல்லாமல் தான் பண்ணுவேன். அப்படி திருப்பி போட்டு நல்லா பந்து போல் பொங்கி வர்ற அளவுக்கு எப்படி வருது? பூரி மாதிரி வருது பாருங்க. ஐயோ எங்கடா வாடா, ஏ டாமி எந்திரி, என்ன தொங்கிருச்சு? வருது வருது வருது, ஆனா லைட்டா தான் வருது. ஓகே நல்லா பூரி மாதிரி வரும்னு நினைச்சேன். மை காட்ஸ் ஆனா இது என்னன்னா லைட்டா தான் ஒப்புது, அப்படியே ஒப்பி வருது. ஓகே ஓகே இது நல்லா சுட்டாச்சு. மை காட்ஸ் சப்பாத்தியை இப்போ இந்த சப்பாத்தி இதை எடுத்துட்டு, சப்பாத்தி மாவை எடுத்துட்டு இதை இந்த தட்டுலேயே வச்சுட்டு, ஒயாமலாம் தட்டு கழுவ முடியல. மை காட்ஸ் இப்போ அப்படி தூக்கி போட்டு இதெல்லாம் வேணா கீழே விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இப்போ இப்படி பண்ணி, ஓ இதெல்லாம் தேவையா? அது இது கரண்டி இருக்கு, இதுலேயே திருப்பி போட்டிருக்கலாம். ரொம்ப வர வர சேட்டை பண்ற. மை காட்ஸ் நான் இப்படி எடுத்துட்டு மறுபடியும் இப்படி போட்டு இப்போ நல்லா ஒப்பி வர வைக்கணும். வருது 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 வருது, டைட்டா அப்படியே ஒப்பி வருது பாருங்க. அப்படியே சப்பாத்திக்கு ஏன்னா எனக்கு காளானா ரொம்ப பிடிக்கும். மை காட்ஸ் ஏன்னா அந்த காளான் வந்துட்டு நம்ம கறி, எனக்கு கறி பிடிக்குமா காளான் பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு காளான் தான் பிடிக்கும். மை காட்ஸ் எனக்கு காளான்னா சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அதனால இன்னைக்கு சப்பாத்தி வச்சு காளான் முறையா சாப்பிட்றோம். மை காட்ஸ் இப்படித்தானே சப்பாத்தி சொல்லணும், கரெக்டு தானே? ஒய்யாம திருப்பி போடணும்ல, இல்லைன்னா கருகிரும்.
ஓகே, இந்த சப்பாத்தி ரெடி மை காட்ஸ். எனக்கு 2 சப்பாத்தி போதும். ஏன்னா சாப்பாடில் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எது நல்லா இருக்குது, இதில் நல்லா இருக்கா, சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அது 2 சப்பாத்தி போதும் மை காட்ஸ். இப்போ சப்பாத்தி ரெடி, நமக்கு முக்கியமான காளான் சுக்காவும் ரெடி, சாப்பாடு ரெடி மை காட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்பிடலாம் மை காட்ஸ். இப்போ மை காட்ஸ் சப்பாத்தியோட வச்சு சேர்த்து சாப்பிடலாம். சுக்கா இது தானே மணக்குது. இப்படி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு சாப்பாட்டுக்கு பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோதான். இப்போ மை காட்ஸ் சப்பாத்தியோட நம்ம வந்துட்டு காளானும் சப்பாத்தியும் வச்சு சாப்பிட போகிறோம் மை காட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்பாத்தி வந்துட்டு கொஞ்சமாக பிச்சுக்கலாம். இதே மாதிரி பிச்சுட்டு ஒரு காளான் 2 காளானை உள்ளே வச்சு இப்படி எடுத்து ஜெஸ் மை காட்ஸ். நல்லா இருக்கு மை காட்ஸ். நிஜமாக நல்லா இருக்கு. அது எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. ஏன்னா எனக்கு காளான் எதில் வச்சு சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் மை காட்ஸ். மறுபடியும் அதே மாதிரி 2 காளான் வச்சு ஜெஸ் மை காட்ஸ். சூப்பர் மை காட்ஸ். ஆனால் இதில் நான் பண்ணதில் என்ன ஒரு இது இருக்குன்னா, அதுலேயும் அப்படி தானே தெரியல, இந்த லாஸ்ட்டாக பெப்பரும், ஏன்னா எனக்கு பெப்பர் அவ்வளோவா பிடிக்காது. அதனால எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஃபீலுக்கு தெரியுது. என்னென்னா இந்த சீரகம் பெப்பர்லாம் போட்டு லாஸ்ட்டாக பண்ண இந்த சீரகம் பெப்பர்லாம் போட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு தூவி விட்டோம்னா அது வந்துட்டு அந்த வாடை வந்து தனியாக தெரியுது. அது மட்டும்தான் எனக்கு அவ்வளோவா இதாக இல்லை. எனக்கு காளானை சும்மா பெரட்டி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீல் தெரியுது தனியாக. இதை வந்து மற்றவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பட் எனக்கு வந்துட்டு இந்த தூள்லாம் பிடிக்காது. அதனால் எனக்கு பிடிக்கல. அது சொல்லிடுறேன். எது எனக்கு அதில் செட் ஆகலை அதை நான் சொல்லிடுறேன் மை காட்ஸ். உங்களுக்கு அதே மாதிரி இது செட் ஆகலைன்னா இதை வந்துட்டு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்பாத்திக்கு வேற லெவலு. சப்பாத்தியை சீனி வச்சு சாப்பிட்டோம்னா என்கிட்ட போய் இந்த இதை வந்துட்டு காளான் கொடுத்து சப்பாத்தியோட சாப்பிட சொன்னால் எனக்கு நல்லா தான் இருக்கும். மற்றவங்க வந்துட்டு சப்பாத்தியை நல்லா குருமாவை வச்சு கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. அவங்ககிட்ட போய் இதை கொடுத்தோம்னா இது கொஞ்சம் மோசம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என் பக்கம் இருக்கிறத நான் சொல்றேன். எனக்கு இது நல்லா இருக்கு. மை காட்ஸ் ஒரு வழியாக சப்பாத்தி முடிச்சாச்சு. ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன், ஒரு சப்பாத்தி இங்கே இருக்கு. இது வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா சாப்பாடும் சப்பாத்தியும் சேர்த்து என்னால் சாப்பிட முடியாது. மை காட்ஸ் சாப்பாடு போட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காளான் எடுத்து வச்சுக்குவோம். கிரேவி மாதிரி கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது மேலே சாப்பாடு மேலே போட்டு வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூப்பர். எடுத்து வச்சுட்டு ஓகே, உங்களுக்கு தெரியுதா மை காட்ஸ்? தெரியுதுங்களா? சாப்பிடலாமா மை காட்ஸ்? சாப்பாட்டோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் மாதிரி நம்ம பெரட்டிக்கிட்டாச்சு மை காட்ஸ். சீஸ் மை காட்ஸ் சாப்பாட்டில் நல்லா இருக்கு. பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நான் நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்கும் 2க்குமே நல்லா இருக்குன்னு சொல்லல. எனக்கு வந்துட்டு காளான் பிடிக்கும், அதனால நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு மை காட்ஸ். வச்சு செஞ்சுருங்க. ஆனால் இதோடையும் நல்லா பெட்டராக பண்ணலாம் காளானை. ஆனால் எனக்கு சாப்பாடில் கொஞ்சம் பெரட்டி சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கெல்லாம் இப்படி பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் இந்த வீடியோ பார்த்து பண்ணுறேன் மை காட்ஸ். எஸ் மை காட்ஸ். மை காட்ஸ் லாஸ்ட் இது. ஓகே மை காட்ஸ் நல்லா சாப்பிட்டாச்சு. எங்க மை காட்ஸ் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே மை காட்ஸ் இப்போ செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பாடுக்கு நல்லா தான் இருக்குது, சப்பாத்திக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் தோசையும் சுட்டு அதில் வச்சுருந்தாலும் அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு காளான் எப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குது மை காட்ஸ். இன்னொன்று என்னென்னா 2 பாக்கெட் காளான் வாங்கினேன் மை காட்ஸ். அதனால் வந்துட்டு இதுக்கு வந்து 1.5 பாக்கெட் போட்டுட்டு ஒரு 1/2 பாக்கெட் வந்துட்டு நான் வந்துட்டு பெரட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வெளியே வந்துட்டு நல்ல மழை நல்ல ஜில் கிளைமேட்டாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு டீ போட்டு அப்புறம் வந்துட்டு அந்த சில்லி அப்படியே பெரட்டி வச்சுருக்கேன். அதை வந்து சில்லி பண்ணி
அப்படியே வந்துட்டு ஒரு ஈவினிங்கை போல் சாப்பிட போகிறோம் மை காட்ஸ். இப்போ மணி எத்தனை கேட்காதீங்க, மணி வந்துட்டு கரெக்டாக இப்போ வந்து 2:30 மதியம் 2:30. அது வந்துட்டு ஈவினிங் பண்ணி சாப்பிட போகிறேன். ஈவினிங் பண்ணால் நல்லா இருக்குமான்னு தெரில, அதையும் பண்ணி சாப்பிடலாம் மை காட்ஸ். லாஸ்ட்டாக எப்போ சொல்கிறது மை காட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மை காட்ஸ். முடிஞ்ச இந்த சொல்ல ஜெல்ஸருக்கு லைக்கை தட்டி கமெண்ட்ல கருத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மை காட்ஸ். பை 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 பை.